Hello students, welcome back. நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் யூனிட்ல இன்ட்ரோடக்ஷன் டு வெப் சர்வீஸ் பார்க்க போறோம். as per the CBSE curriculum ஃபாலோ பண்ணி தான் இந்த வீடியோவை நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கிளாஸ் 12 கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் இன்ஃபர்மேட்டிக் ப்ராக்டிசஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஃபாலோ பண்ணுற புக்கு ஸ்மித்ரா அரோரா புக்கு தான். இதுதான் உங்களோட CBSE கரிக்குலமில் கொடுத்துருக்க டாபிக்ஸ். இதை மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்க எல்லா ஸ்லைடுமே உங்களோட 2 மார்க்ஸ் 1 மார்க்ஸுக்கு ரொம்பவே ஈஸியாகவே இருக்கும். இந்த வீடியோவோட பிபிடி வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான லிங்க்கை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, 2 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஷின்ஸும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். அதுவுமே உங்களுக்கு 2 மார்க் கொஷினுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லை, இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சில பாயிண்ட்ஸை மென்ஷன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் வேர்ல்டு வைடு வெப்? wwwன்னு சொல்லுவோமா? ஓகேவா? இது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு டெஃபினிஷன்ஸை எழுதிக்கோங்க. ரைட், டெஃபினிஷன் எழுதும் போது அதோட எக்ஸ்பென்ஷன் எழுதிக்கோங்க. wwwோட எக்ஸ்பென்ஷன் வேர்ல்டு வைடு வெப். சரியா? இது என்ன அப்படின்னா, இட் இஸ் அ சிஸ்டம் டு இன்டர்லிங்க் வெப் பேஜஸ். நிறைய வெப் பேஜஸோட இன்டர்லிங்க் ஆகிருக்கும். தட் கேன் பி ஆக்சஸ் த்ரூ த இன்டர்நெட் மூலிமா தான் நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். அதை தான் நம்ம வேர்ல்டு வைடு வெப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? இது ஒர்க் யூஸிங் த இன்டர்நெட்டை வச்சு தான் யூஸ் பண்ணுறோம். இதுக்குள்ளே வெப் பேஜஸ் இருக்கும், வெப்சைட்ஸ் இருக்கும், இமேஜஸ் அண்ட் வீடியோஸஸ் எல்லாம் இருக்கும். இதை இன்வென்ட் பண்ணுறது யார் அப்படின்னா, டிம் பர்னர்-லீ அப்படின்றவர் தான் இன்வென்ட் பண்ணியிருக்காரு. இங்கே நம்ம யூஸ் பண்ணுற ப்ரோட்டோக்கால் HTTPSன்னு சொல்லி 2 ப்ரோட்டோகால்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் கூகுளு, யூடியூப்பு, விக்கிபீடியான்னு சொல்லி நிறைய ப்ரௌசர்ஸ் வந்து நம்ம சொல்லலாம். இதோட எக்ஸாம் டிப்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, www இஸ் அ சர்வீஸ் ஆன் தி இன்டர்நெட், நாட் தி இன்டர்நெட் இட் செல்ஃப். ஓகேவா? வெப்சைட் அப்படின்னா என்னென்னா, இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் வெப் பேஜஸ். இந்த கீவேர்டு ரொம்ப முக்கியம், ரிலேட்டட் அப்படின்ற கீவேர்ட்ஸ். சரியா? இதை எங்கே ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா வெப் சர்வர். அப்போ ரிலேட்டடான பேஜஸ்லாம் எடுத்து வெப் சர்வரில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பேர் தான் வெப்சைட்டுன்னு சொல்கிறோம். இதுக்கு யூனிக் டொமைன் நேம்ஸும் இருக்கும், மல்டிபிள் வெப் பேஜஸும் இதில் இருக்கும். நம்ம இதுக்கு இன்ஃபர்மேஷனுக்காகவும் ஷாப்பிங்காகவும் லேர்னிங்காகவும் தான் வெப்சைட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணிட்டோம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளோட www.websiteோட நேமு, தென் டொமைன் நேம். டாட்க்கு அப்புறம் டொமைன் நேம் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா இந்த என்டையர் 3 திங்ஸையும் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு வெப்சைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ வெப்சைட்னா என்னென்னா, இட் இஸ் அ குரூப் ஆஃப் வெப் பேஜஸ், நாட் ஜஸ்ட் ஒன் பேஜ். குரூப் ஆஃப் வெப் பேஜஸ் மட்டும்தான் வெப்சைட்டுன்னு சொல்லுவோம். ஒரு பேஜை மட்டும் வெப் பேஜுன்னு தான் சொல்லுவோம், வெப்சைட்டுன்னு சொல்ல மாட்டோம். அப்போ வெப் பேஜஸ் அப்படின்னா என்னென்னா, சிங்கிள் டாக்குமெண்ட் ஆன் வெப். சரியா? ஒரே ஒரு பேஜை மட்டும்தான் வெப் பேஜஸ்ன்னு சொல்லுவோம். ரிட்டன் யூஸிங் HTML. சரியா? அந்த HTML ஒரு பேஜ் ரிட்டன் பண்ணியிருக்க சிங்கிள் டாக்குமெண்ட்டை தான் நம்ம வெப் பேஜஸ்ன்னு சொல்லுவோம். இட் டிஸ்பிளே த டெக்ஸ்ட், இமேஜஸ், வீடியோஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். இது வெப் ப்ரௌசரை யூஸ் பண்ணி தான் நம்ம வெப் பேஜஸை நம்ம விசிபிள் பண்ணி பார்க்க முடியும். அதுக்கு யூனிக் URL இருக்கும். ஒவ்வொரு வெப் பேஜஸ்க்கும் ஒவ்வொரு யூனிக் URL வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இது பெஸ்ட் எக்ஸாம்பிள், the pages you open when you click the YouTube video. ஸோ ஒரு பேஜஸாகவும் ஓப்பன் பண்ணலாம், வீடியோவாகவும் ஓப்பன் பண்ணலாம். நம்ம ஒரு லிங்க் கிளிக் பண்ணும்போது ஒரு இமேஜஸாகவும் ஓப்பன் பண்ணுறது வெப் பேஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், வெப் ப்ரௌசர். வெப் ப்ரௌசர் இஸ் அ சாஃப்ட்வேர். சரியா? இது ஒரு கோடிங் போட்டு சாஃப்ட்வேராக டிசைன் பண்ணியிருப்பாங்க. இட் இஸ் யூஸ் டு ஆக்சஸ் அண்ட் டிஸ்பிளே த வெப் பேஜஸ். சரியா? இந்த ப்ரௌசரை யூஸ் பண்ணி தான் நம்ம வெப் பேஜஸை வந்து விசிபிள் பண்ணி பார்ப்போம். ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போய் ஒரு வெப் பேஜஸும் பார்க்கலாம், ஒரு வெப் பேஜஸ் டைரக்ட் லிங்க் கொடுத்து ஒரு வெப் பேஜஸும் நம்மளால் விசிபிள் பண்ணி பார்க்க முடியும். அப்போ வெப் ப்ரௌசருக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, கூகுள் க்ரோமு, மொசிலா ஃபயர்ஃபாக்ஸு, மைக்ரோசாஃப்ட் எட்ஜு, ஸோ யாகுன்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்ச நிறைய வெப் ப்ரௌசர்ஸ் வந்து இருக்குது. லாஸ்ட்டு 2 or 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வாட் ஆர் த வெப் ப்ரௌசர்ஸ்ன்னு சொல்லி 2 மார்க் கொஸ்டினாகவே கேட்டிருந்தாங்க. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அது ஈஸி தான், டெஃபினேஷன் கொடுத்துட்டு எக்ஸாம்பிள் எழுதிட்டீங்க அப்படின்னா ஈஸி தான். சரியா? இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, ரெக்வஸ்ட் வெப் பேஜஸ் ஃப்ரம் த சர்வர். சர்வரில் ஸ்டோர் பண்ணியிருக்க வெப் பேஜஸை ரெக்வஸ்ட் பண்ணி எடுத்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுறது தான் இந்த வெப் ப்ரௌசர் சாஃப்ட்வேரோட ரோலு. அப்போ டிஸ்பிளே த HTML கண்டென்ட்டாக நமக்கு டிஸ்பிளே பண்ணும். வெப் பேஜஸ் எல்லாம் HTML பேஜஸில் தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ HTML கண்டென்ட்டாக வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். அலோ த நேவிகேஷன் யூஸிங் த லிங்க். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி தான் நம்மளால் வெப் பேஜஸை வந்து பார்க்க முடியும். இது என்ன அப்படின்னா, வெப் ப்ரௌசர் அப்படின்னா கிளைண்ட் சைட் அப்ளிகேஷனை தான் நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா வெப் ப்ரௌசரில் யூஸ் பண்ணுற ஒரு
web pages. Next one, web server. A web server is a computer that store website and deliver web pages to the users. சரியா? அப்போ வெப் சர்வர்ன்றது ஒரு ஸ்டோரேஜ்க்காக யூஸ் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் வெப் சர்வர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? வெப் பேஜஸ் எல்லாம் டெலிவர் பண்ணுவாங்க. யாருக்கு அப்படின்னா யூசருக்கு வந்து டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்பாச்சி, மைக்ரோசாஃப்ட் ஐஏஎஸ்ன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அப்போ வெப் ப்ரௌசர் கூகுள் குரோமோ மொசில்லா ஃபயர்பாக்ஸ்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட்டை வந்து கொடுக்குறோம். அந்த ரெக்வஸ்ட்டு இன்டர்நெட் மூலிமா போய் வெப் சர்வரில் அந்த வெப் பேஜஸ் எடுத்து நம்மளுக்கு ரெஸ்பான்ஸாக ரிட்டர்ன் பண்ணும். அப்போ நம்மளுக்கு ப்ரௌசர் மூலிமா அந்த வெப் பேஜஸை வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ ஆல்ரெடி ஸ்டோர்டு பேஜஸை தான் நம்மளுக்கு எடுத்து இங்கே பார்க்குறோம். சரியா? ஸோ ப்ரௌசர் சென்ட் ரெக்வஸ்ட்டு, சர்வர் சென்ட் வெப் பேஜஸ். இதுதான் இதோட பேசிக் ஒர்க்கிங் பிரின்சிபல்னு சொல்லுவோம். வெப் சர்வர் ஸ்டோர்ஸ் அண்ட் டெலிவர் HTML பேசஸ் via HTTP. அந்த ப்ரோட்டோகால்ஸ் மூலிமா நம்மளுக்கு HTML வெப் பேஜஸை வந்து டெலிவர் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், வெப் ஹோஸ்டிங். வெப் ஹோஸ்டிங் அப்படின்றது ஒரு சர்வீஸ் தான் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுது. எப்படி ஏர்டெல் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுது, BSNL சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி வெப் ஹோஸ்டிங் வந்து வெப் சைட்டுக்கு ஒரு சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. அப்போது வெப் சர்வர்ன்றது ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு கபோர்டு மாதிரி. அந்த வெப் சர்வருக்குள்ளே நம்ம வெப் சைட்டை வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். அந்த வெப் சைட்டுக்குள்ளே நிறைய வெப் பேஜஸ் வந்து இருக்கும். சரியா? அந்த வெப் சைட்டை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் அந்த ஸ்டோர் பண்ண வெப் சைட்டை நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறோமா, அந்த வெப் சைட்டை நம்ம வெப் சர்வருக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் வெப் ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது கபோர்டுக்குள்ளே நம்ம வைக்கிற திங்ஸுக்கு பேர் தான் ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லலாம். சரியா? அப்போ வெப் சர்வருக்குள்ளே வெப் சைட்ஸை போய் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் வெப் ஹோஸ்டிங் சொல்லி சொல்லுவோம். அப்போ வெப்சைட் மஸ்ட் பி ஹோஸ்டட் டு பி விசிபிள் ஆன்லைன். ஹோஸ்டிங் பண்ணால் மட்டும்தான் பப்ளிக்காக அவைலபிளாக இருக்கும். எல்லாருமே அந்த வெப்சைட்டை விசிபிளாக பார்க்க முடியும். ஸோ ஹோஸ்டிங் கம்பெனி ப்ரொவைட் த ஸ்பேஸ் ஆன் சர்வர். சரியா? அப்போது ஒரு ஸ்பேஸ் வேணும்ல, நம்ம டிசைன் பண்ண ஒரு சாஃப்ட்வேரு, ஒரு வெப்சைட்டு நம்ம போய் ஒரு சர்வருக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஆன்லைனில் இன்டர்நெட்டில் அது சர்வருக்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்க தான் வெப் ஹோஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கோடாடி, ஹோஸ்டிங்கர், ப்ளூ ஹோஸ்ட் இவங்க எல்லாருமே வெப் ஹோஸ்டிங் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அப்போ ஹோஸ்டிங் அப்படின்னா என்னென்னா ரெண்டல் மாதிரி. நம்ம ஒரு இயர்லி ஒன்ஸ் பே பண்ணிக்கலாம், 3 இயர்ஸ்க்கு ஒன்ஸ்க்கு பை பண்ணி ரெண்டல் மாதிரி ஒரு ஸ்பேஸை வாங்கி நம்மளோட வெப்சைட்டை ஹோஸ்டிங் பண்ணி பப்ளிக்காக அவைலபிளாக விசிபிளாக வைக்கணும். HTML அப்படின்னா என்னென்னா ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு வெப்சைட்டை டிசைன் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை தான் சொல்லுவோம். இது வந்து ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ் டு கிரியேட் அ வெப் பேஜஸ். அப்போ நிறைய வெப் பேஜஸை க்ரியேட் பண்ணி ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு லாங்குவேஜை தான் HTML அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டேக் எல்லாம் ப்ரீடெஃபைன் டேக் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்ட்ரக்சர் வெப் பேஜஸ் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவோம். டெக்ஸ்ட்டு, இமேஜ், டேபிள், லிங்க் எல்லாமே டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இந்த HTTP யூஸ் பண்ணுவோம். இந்த இதை தான் நம்ம சாம்பிள் கோடிங் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். அப்போ HTML is used for displaying the data, not storing of data. நமக்கு வியூ பண்ணி பார்க்குறதுக்கு மட்டும்தான் நம்ம HTML யூஸ் பண்ணுறமே தவிர இதை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி நம்ம வைக்கல. இதுதான் இதோட மெயினான பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு XML, எக்ஸ்டென்சிபிள் மார்க்கபிள் லாங்குவேஜ். HTMLக்கு அப்புறம் நம்ம எக்ஸ்டென்சிபிள் மார்க்கபிள் லாங்குவேஜ்க்கு போகிறோம். இதுவுமே என்ன அப்படின்னா இது ஒன் கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். வெப்சைட்டை டிசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். இது என்ன பர்பஸ்க்காக மெயினாக யூஸ் பண்ணுறோன்னா ஸ்டோர் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் த டேட்டாஸை போய் அந்த வெப்சைட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஒரு டேட்டாஸை இங்கேருந்து இன்னொரு வெப்சைட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் XML லாங்குவேஜ். இது வந்து யூசர் டிஃபைன் டேக் தான் யூஸ் பண்ணுறோம். ப்ரீ டிஃபைன் கிடையாது. ஆல்ரெடி இருக்கிற ஃபார்மட் ஆஃப் டிசைன்ஸை வந்து யூஸ் பண்ணதில்ல. யூசர் டிஃபைன் டேக் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். டேட்டா ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். செல்ஃப் டிஸ்கிரிப்டிவாக தான் இருக்கணும். ஸோ இதுதான் அதோட சாம்பிள் கோடு. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா யூசர் டிஃபைன் டேக்குன்னு சொல்கிறோம். ப்ரீ டிஃபைன் டேக் அப்படின்றப்போ HTMLக்கு போயிடுவோம். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட்டு HTML இதோட எக்ஸாம் டிப்ஸு. HTML used for displaying the data, not storing of data. But XML is store and transport the data. ஸோ நம்ம XML ஸ்டோர் அண்ட் டிரான்ஸ்போர்ட் டேட்டாக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். டொமைன் நேமு. நீங்கள் ஒரு வெப்சைட் டிசைன் பண்ண போகிறீங்க. உங்களோட பிஸ்னஸ்க்காக டிசைன் பண்ணிட்டீங்க. உங்களோட வெப்சைட்டுக்குள்ளே நிறைய வெப் பேஜஸ் வந்து இருக்குது. ஓகே, அது லிங்காக வந்து கொடுத்தாச்சு. அந்த வெப்சைட்டை கொண்டு போய் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். அப்போ ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா வெப் சர்வர் வேணும். அந்த வெப் சர்வரோட ஸ்பேஸ் வந்து கொடுக்குறது யார் அப்படின்னா நம்மளோட ஹோஸ்டிங்கர் அப்படின்றவங்க தான்
வெப் ஹோஸ்டிங் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வெப் சர்வரில் ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். இதுக்கப்புறம் மெயினான ஒரு விஷயம், டொமைனை வந்து நம்ம பை பண்ணி வாங்கணும். டொமைனை பை பண்ணி வாங்கினதுக்கப்புறம் அந்த டொமைனை வச்சு தான் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே பப்ளிக்காக விசிபிள் ஆகும். அந்த டொமைன் பை பண்ணி வாங்குறதும் அந்த வெப் ஹோஸ்டிங்கர் வந்து டொமைன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரியா? அப்போ டொமைன்னா என்ன அப்படின்னா, URL இஸ் கம்ப்ளீட் டெஃபினிஷன். சரியா? URL அப்படின்றது என்னன்றது தான் நெக்ஸ்ட் டாப்பிக்கு. டொமைன் இஸ் அ ஹியூமன் ரீடபிள் அட்ரஸ் ஆஃப் வெப்சைட்டு. சரியா? அப்போ கூகுள் அப்படின்றது நம்மளோட வெப்சைட்டோட நேமு. இந்த .com அப்படின்றது தான் டொமைனோட நேம். .in அப்படின்றது தான் டொமைனோட நேமு. .government.in அப்படின்றது தான் டொமைனோட நேமு. சரியா? அப்போது ஒரு வெப்சைட்டை ஃபுல்லாக நம்ம ரீட் பண்ணுறதுக்கு வித் டொமைனோட நேமாக தான் நம்ம கொடுக்க போகிறோம். அப்போ கூகுளுக்கு அப்புறம் வர அந்த அந்த டொமைன் நேமை தான் நேம் அட்ரஸஸ்ன்னு சொல்லுவோம். யூஸ் டு லொக்கேட் த வெப் பேஜஸ் ஆன் த இன்டர்நெட்டுன்னு சொல்லுவோம். ஒரு வெப்சைட்டை ஐபி அட்ரஸை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணாமல் டொமைன் நேமை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் டொமைன் நேம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய டொமைன் நேம் இருக்குது. இந்தியன் டொமைன் நேம்ஸ் இருக்குது. URL யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர்னு சொல்லுவோம். சரியா? அப்போது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுறோம். ப்ரௌசர்ன்றனா கூகுள் க்ரோமு, மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸு, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லி ஒரு ப்ரௌசர்ஸை ஓப்பன் பண்ணுறோம். அங்கே போய் URLல் டைப் பண்ணுறோம். URL அப்படின்றது யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். ஸோ இங்கே டைப் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ப்ரோட்டோகால்ஸ் கொடுப்போம். HTTPs கோலன் கொடுத்துட்டு // கொடுத்துட்டு வேர்ல்டு வைடு வெப்பு www.ன்னு சொல்லி கொடுத்துட்டு வெப்சைட்டோட நேமு. சரியா? இங்கே ப்ளூ ஹோஸ்ட்டுன்றது வெப்சைட்டோட நேமு. அதுக்கப்புறம் டொமைன் நேம் கொடுப்போம். தென் டொமைன் நேம்க்கு அடுத்து ஸ்லாஷ் கொடுத்துட்டு நம்ம பர்டிகுலர் பார்த்து கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். சரியா? அப்போ ஒரு என்டையர் கம்ப்ளீட் அட்ரஸ் வந்து என்ன அப்படின்னா, இதை தான் ஃபுல்லாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா URL அப்படின்னு சொல்லுவோம். அட்ரஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் வெப் பேஜஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம் URL அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் பிட்வீன் HTML XML. சரியா? HTML அப்படின்னது used to display the data, used to store the data. XML இது ப்ரீடிஃபைன் டேக்கு, யூசர் டிஃபைன் டேக் இருக்கும். இங்கே ஃபோக்கஸ் ஆன் ப்ரெசன்டேஷன், ஃபோக்கஸ் ஆன் டேட்டா, நோ கேஸ் சென்சிட்டிவ், இட் இஸ் அ கேஸ் சென்சிட்டிவ், யூஸ்டு இன் வெப் பேஜஸ், used in data exchange. Next one difference between website to web pages come, right? So collection of web pages தான் நம்ம என்ன சொல்லுவோம் வெப்சைட்டுன்னு சொல்லுவோம். சிங்கிள் பேஜஸை தான் வெப் பேஜுன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள், ஸோ வெப்சைட்டோட நேமு வித் டொமைனோட கொடுத்தோம் அப்படின்னா இட் இஸ் அ கம்ப்ளீட் வெப்சைட்டு. வெப் பேஜஸ் அப்படின்னா ப்ராடக்டோட பேஜை மட்டும் நம்ம கொடுக்குற பேர் வெப் பேஜஸ்ன்னு சொல்லுவோம். வெப்சைட் வந்து ஹேஸ் மெனி URLs வந்து இருக்கும். வெப்சைட்ஸுக்கு மெனி URLs வந்து இருக்கும். வெப் பேஜஸ்க்கு ஒரே ஒரு URL மட்டும்தான் இருக்கும். இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட்ஸு, www அப்படின்னா என்ன அப்படின்னா சர்வீஸ் ஓவர் த இன்டர்நெட். சரியா? இன்டர்நெட் மூலிமா நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுற சர்வீஸ். HTML அப்படின்னா டிசைனிங் வெப் பேஜஸ். இட்ஸ் ஒன் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். வெப் பேஜஸை டிசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். XML அப்படின்னா ஸ்டோரிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டிங் டேட்டாஸ். URL அப்படின்னா அட்ரஸ் ஆஃப் வெப் ரிசோர்ஸஸ். சரியா? அந்த அட்ரஸ்க்குள்ளே தான் நம்மளோட வெப் பேஜஸோ வெப்சைட்ஸோ அவைலபிளாக இருக்கும். டொமைன் நேம் அப்படின்றது ஹியூமன் ஃப்ரெண்ட்லி வெப்சைட் நேமாக இருக்கும். .com .in .co.in அந்த மாதிரி இருக்கிறது டொமைன் நேமு. ப்ரௌசர் அப்படின்னா கிளைண்ட் சைட் சாஃப்ட்வேரு. சர்வர் அப்படின்னா ஸ்டோரிங் த வெப்சைட். சரியா? ஒரு கபோர்டு மாதிரி, அந்த கபோர்டுக்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணுற மாதிரி. ஓகேவா? ஹோஸ்டிங்கிறது சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ சர்வீஸ் டு புட் வெப்சைட் ஆன்லைன். ஓகேவா?